ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அத்தை ஒரு சூப்பரான குக்கீஸ் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ஹோம்மேட் குக்கீஸ் வேணுமா? இந்த வீடியோ பாருங்கள். சூப்பரான குக்கீஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் உமர் வீட்டு ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாம் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் வீட்டில் அவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இட்லி பானையிலேயே கூட செய்யலாம், எப்பயும் வேக வைக்கிற மாதிரியே. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் அளவு அமுல் பட்டர் எடுத்துக்கிட்டேன். 100 கிராமையும் நான் முழுசாகவே எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் எதுவும் மிச்சம் எடுத்து வைக்கலை. நீங்களும் ஃபுல்லாகவே சேர்த்திக்கோங்க அப்படியே. இதுக்கப்புறம் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு டால்டா சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே சேர்த்தா தான் நமக்கு பிஸ்கட் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் அந்த மாவு. இதுக்கப்புறம் 1 கப் அளவு சர்க்கரையை நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் போட்டு, சர்க்கரை அப்படியே போடக்கூடாது, இந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் பொடி பண்ணி தான் சேர்த்திக்கணும். அப்போ தான் அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகும், இல்லைனா தனித்தனியாக நின்றும். அதனால் நல்லா பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க சர்க்கரையை. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர், டால்டா, சர்க்கரை பொடி, இது 3த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் நான் 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். நான் 75 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அதே அளவுக்கு 75 கிராம் மைதாவும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் 3 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 3 ஸ்பூன் அளவு மில்க் பவுடர், பால் பொடின்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே ஒன்றா இதிலே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ துருவினது சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பிஸ்கட்டில் ஒரு சைடாக தேங்கி நிற்காமல் எல்லா சைடும் கரெக்டாக ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பிஸ்கட்ஸ்லாம் நம்ம பேக்கரியில் போய் வாங்கி சாப்பிடணும் தான் இல்லை, வீட்லேயும் கூட ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறம் இப்போ நம்ம எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம்ல, அதே மாதிரி தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம பிஸ்கட் ஹார்டாக வராமல் நல்லா சாஃப்டாக வரும் கடிக்கிறதுக்கு. ரொம்ப கடுக்குன்னு ரஸ்க்கு மாதிரி வந்துடக்கூடாது. நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அளவு ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். இது நீங்கள் இட்லி பானையில் கூட செய்யலாம், இல்லைனா நம்மக்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ நம்ம புட்டு அவிப்போம்ல, அதே பேட்டர்னில் நம்மளும் அவிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பிஸ்கட் தான். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் அவன் தான் இருக்கணும்னு ஒன்றும் கம்பல்சரி கிடையாது, இருக்கிற பொருள் வச்சே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் சப்பாத்தி மாவு தேய்க்கிற ஒரு சிலிக்கான் மேட்டில் பவுடரை நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மைதா மாவு தான் போடுறேன். அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க குக்கீஸ்க்கான மாவை இதில் போட்டுருங்க. டைரெக்டாக அப்படியே போட வேணாம், கொஞ்சோண்டு அந்த மைதா மாவை மேலே போட்டிங்கன்னா அந்த ஷீட்டில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா இதில் போட்டு அந்த மாவோடு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு ஒட்டாமல் வரணும், அதுக்காக தான் நம்ம இந்த பவுடர் மேலே போட்டு எடுக்கிறோம். உங்ககிட்ட இந்த சிலிக்கான் மேட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கும்ல நார்மலாக, அதுலேயே கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஐட்டம்லாம் வீட்டில் செய்கிறனால ஹார்டாக வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பேக்கிங் சோடாவோ ஈஸ்டோ அந்த மாதிரி எந்த பொருளும் சேர்க்கலை, நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே தான் செய்ய போகிறோம். அதனால் ஹார்டாக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்ட்ரெஸ் போட்டு அமுக்கி இப்போ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிஸ்கட் நல்லா சாஃப்டாக வரும், ரொம்ப ஹார்டாக இல்லாமல். இதுக்கப்புறம் நான் இதை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் நல்லா குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஷேப்லேயே நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில். இப்போது ஒரு விரலில் நம்ம மைதா மாவை முக்கி ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த ஓட்டையில் தான் நம்ம ஜாம் வைக்க போகிறோம். வெறும் இதாக வச்சிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டும், அதனால் நான் மாவு தடவி அதுக்கப்புறம் அதில் ஹோல்ஸ் வச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பிஸ்கெட்லேயும் நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். மாவு வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதுக்கப்புறம் தான் நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஜாம். நீங்கள் இந்த ஜாம் கடையிலே வாங்கிக்கோங்க, இல்லை வீட்டில் செய்கிறதுனால உங்கள் இஷ்டம்தான். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லா ஹோல்ஸ்லேயும் இந்த ஜாமை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து என்கிட்ட இருக்க மைக்ரோவேவ் அவனில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி 10 நிமிஷம் அளவு வேக வச்சா போதும். நல்லா கோல்டு ப்ரௌன் கலரில் சைடில் இருக்க பிஸ்கட்ஸ்லாம் வந்து வெந்துடணும், அதுதான் பக்குவம். உங்ககிட்ட அவன் இல்லைன்னா இட்லி பானையில் 15 to 20 மினிட்ஸ் அளவு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எந்த கலருமே சேர்க்கலை, அதனால் பிஸ்கட் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. உங்களுக்கு பிஸ்கட் நல்லா ஒயிட் கலரில் வேணும்னா நீங்கள் ஏதாவது ஃபுட் கலர் வாங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. எனக்கு இப்படி இருந்தாலே ஓகே தான். நல்லா வேகும்போது பொன்னிறமாக பிஸ்கட் வந்து சைடில் வெந்திருக்கணும், அப்போ தான் பிஸ்கட் உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம்.